சீரியல் ஆக்டர் அருண் மற்றும் ஆக்ட்ரஸ் அர்ச்சனா இவங்க 2 பேரும் காதலிக்கிற விஷயத்த பிக் பாஸ் சீசன் 8ல தான் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. நெறைய பேர் வந்து ரொம்பவே ஹேப்பியா இருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க இவங்க லவ் பண்றாங்கன்றத. அர்ச்சனா வேலண்டைன்ஸ் டே அதுவுமா வந்து அருண் கூட இருந்து சில அழகான மெமரீஸ் எல்லாம் ஷேர் பண்ணி, அவங்களோட மெமரபிள் வீடியோஸ்லாம் சில ஷேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவங்களோட வேலண்டைன்ஸ் டே விஷஸ் அருணுக்கு தெரிவிச்சிருந்தாங்க. அந்த அழகான மொமெண்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். 2 பேரும் கூட சேர்ந்து இந்த அழகான சில மொமெண்ட்ஸ்ல வந்து நம்ம பார்க்காத சில விஷயங்கள வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து 5 இயர்ஸா வந்து அருண் லவ் பண்றதாவும் சொல்லியிருந்தாங்க. காலேஜ் ஃபைனல் இயரே அவங்க பார்த்துருக்காங்களாம். பட் வந்து அது இந்த அளவுக்கு லவ்வா வரும்னு தெரியலன்னு சொன்னாங்க. இந்த அருணுக்கே வந்து தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூல வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. பிக் பாஸ் சீசன் 8லேருந்து வந்ததுக்கப்புறம் அருண், அர்ச்சனா 2 பேரும் நிறைய இன்டர்வியூஸ் வந்து குடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில வந்து பிரவீன் பென்னட் சார் இருக்கார்ல டைரக்டர், அவர் கூட சேர்ந்து வந்து பண்ணியிருந்தாங்க. அதில வந்து சொல்லியிருந்தாரு, இவன் வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தான் லைஃப்ல. பட் ஆனா பார்த்தீங்கன்னா, இப்போ சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கான். பாரதி கண்ணம்மா சீரியல் வரும்போது கூட ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். ஆனா அவனோட நேச்சர் எனக்கு அப்பவே தெரியும். எல்லாம் வந்து அவன தப்பா சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொல்லி பிரவீன் சொல்லியிருந்தாரு. நெறைய சில மொமெண்ட்ஸ், அழகான மொமெண்ட்ஸ்ல 2 பேரும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இவர் வந்து பாரதி கண்ணம்மா சீரியல்ல தன்னோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லோக்கல் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே நல்லாவே பரிச்சயமானாரு. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லலாம் வந்து அருண் ஆக்ட் பண்ணியிருக்கார். பட் ஆனா இந்த சீரியல் தான் அவருக்கு ஒரு நல்ல கை கொடுத்துன்னே சொல்லலாம். ஆனா அப்கமிங்கா வந்து அவரோட இதில நெக்ஸ்ட் லெவலுக்கு போணும்னு சொல்லி தான் வந்து பிக் பாஸ்லயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாரு. பட் ஆனா வந்து அவர் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து அவர் சக்ஸஸ்ஃபுல்லா அத கம்ப்ளீட் பண்ணலன்னே சொல்லலாம். அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ்ல வந்து ஒரு வைல்ட் கார்ட் என்ட்ரியா தான் வந்திருந்தாங்க. ஆனா சீசன் 7ல வந்து அவங்க வந்து ஒன் ஆஃப் த வின்னரா வந்துட்டாங்க. அதாவது வின்னராவே ஆயிட்டாங்கன்றதுல ரொம்பவே சந்தோஷம். அவங்களுக்கு நிறைய ஃபேன் பேஸும் அதில தான் வந்தது. ரொம்ப போல்டான நேச்சரா இருக்கவங்க அர்ச்சனான்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அவங்க அருண் கூட சேர்ந்து ஜோடி ஆகுறதுல உண்மையாலுமே ரொம்பவே சந்தோஷம். அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா, டிமாண்டட் காலனி மூவில கூட ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ராஜராணில வந்து சீரியல்ல தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதில ஒரு வில்லி கேரக்டர்ல பண்ணியிருந்தாலும், அவங்களோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்பயே நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அவங்களோட கரியர்ல நெக்ஸ்ட் லெவல் போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஜோடியும் வந்து சீக்கிரமா வந்து அவங்களோட மேரேஜை ரிவீல் பண்றதாவும் ஃபேன்ஸ்க்கு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மேரேஜ் எப்போ இருக்குன்னு வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். சீரியல்ல ஒண்ணா நடிக்கிறவங்கலாம் வந்து பேர் ஆயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இவங்க வெவ்வேறு சீரியல் ஆக்ட் பண்ணியிருந்தாலும் பார்த்தீங்கன்னா, ஜோடி ஆகுறாங்க. அதுவும் ஒரே டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லவ்லி ஜோடிக்கு நம்மளோட வாழ்த்துக்கள மறக்காம தெரிவிச்சுக்கலாம். இந்த மாதிரி சீரியல் ஆர்டிஸ்ட் பத்தின அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.